அதாவது திமுகவினருக்கு இப்பதான் கஜானாவுல வந்து பணம் கம்மியா இருக்கு, நிதியினுடைய தேவை வந்து இப்பதான் புரியும் போல இருக்கு. அதான் மக்களே, கடந்த திமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தேவையில்லாத செலவுகள் செஞ்சாங்கன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் குறிப்பாக இந்த ரேஸ், ஃபார்முலா 4 ரேஸ் வந்து நடத்துனாங்க. இதற்கு ஒரு 100 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அரசு சார்பில் பாத்தீங்கன்னா ஒரு 80 கோடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஸ்பான்சர் பண்ணுவாங்கல்ல கம்பெனிகள், அவங்களும் வந்து ஸ்பான்சர் பண்ணி கிட்டத்தட்ட 100 கோடி செலவு பண்ணி ஒரு கார் ரேஸ் நடத்துனாங்க. இப்ப இதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவு இல்லையா? ஆ? அது மட்டும் இல்லாமல் கடல்ல கடல்ல போய் பேனா வைக்கிறேன்னு சொல்லிட்டு தலைகீழா நின்னு குதிச்சாங்க. அது எங்க, இங்க தரையில எல்லாம் வச்சா ஆவாது. கடலுக்குள்ள கொண்டு போய் தான் பேனா வைக்கணும். அப்ப அது தேவையில்லாத செலவு இல்லையா? ஆ? பாருங்க, அதாவது இத வந்து நம்ம பேசக்கூடாதுன்னு தான் இருந்தோம். ஆனா இதை வந்து ஒரு பெரிய விஷயமா சட்டசபையில வந்து பல முறை வந்து இத பத்தி பேசுறாங்க.